சின்ன வயசுலேயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்தர் உசுறு அன்பு கிடைச்சிடாதான்னு ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வம் வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். வாசு, இந்த கற்பூரம் எடுத்துக்கோ. அம்மா ஒரு நிமிஷம் உட்காருங்க. இருப்பா, இதை வச்சுட்டு வரேன், இரு. அம்மா சீக்கிரம் சொல்லுப்பா, நிறைய வேலை இருக்கு. உட்காருங்கம்மா, கொஞ்சம் பேசணும். உட்காருங்க. சொல். வாசு, என்னடா ஆளே சரியில்லை, என்னாச்சு? இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. அது சரி. சும்மா போனவள பேசணும்னு கூப்பிட்டு உட்காருங்கம்மான்னு சொல்லிட்டு இப்ப ஒண்ணும் இல்லன்னு சொல்ற. உனக்கு என்னப்பா, மீட்டிங் ஏதாவது இருந்தா நான் வரலன்னு சொல்லிட்டு வீட்லயே இருப்ப. ஆனா நான் அப்படியா? என் 3 பேர பிள்ளைங்களும் வந்துருவாங்க. சாயந்தரம் உங்களுக்கு ஏதாவது டிஃபன் செய்யணும், அதுக்கு வடைக்கு ஊற போடணும். வினோதினி வர்றதுக்குள்ள வீட்டு வேலையெல்லாம் பண்ணிடணும். இல்லனா நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவா. பாவண்டாவ நாள் பூரா தையல் கடையில உட்காந்து தைச்சுக்கிட்டு வீட்டுக்கும் வந்து வேலை பார்க்கணுமா என்ன? சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. அப்பா நம்மளை விட்டு போனதும் நீ என்னமா நினைச்ச? என்னடா திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்ட? சொல்லுமா, என்ன நினைச்ச? சும்மாதாமா சொல்ல. என்ன நினைக்க முடியும்? என் மூளையே மறத்து போச்சு. நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு நெஞ்ச புடிச்சிட்டு சாய்வாருன்னு நான் என்ன நினைச்சா பார்த்தேன்? உலகமே இருண்டு போச்சுடா வாசு. இனிமே எதிர்காலமே இல்லைன்னு அப்படியே உட்கார்ந்துட்டேன். உன் முகத்தை பார்த்ததும் இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. ஆனா அதே உன் முகத்தா வாசு எனக்கு வாழணுங்கிற தைரியத்தையும் கொடுத்துச்சு. ஏமா, அப்பா இல்லாம குழந்தைகளை வளர்க்கவே முடியாதா? என்னடா வாசு, உனக்கு என்னாச்சு? எல்லாத்துக்கும் நீ அறிவுரை சொல்லுவ, இப்ப நீயே இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? இல்லம்மா, தெளிவா இருக்கும்போது மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம். குழம்புறவங்களுக்கு தான் அடுத்தவங்களோட அறிவுரை வேணும். இப்போ எனக்கு தேவைப்படுதுமா. புரியுதுடா. அப்பா இல்லாம குழந்தைங்க வளரக்கூடாது. முடியாதுன்னு இல்ல வாசு. ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்நாள் பூரா சேர்ந்து வாழ போறோம்னு நினைச்சுதான் குழந்தைய பெத்துக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சுதான் வாழுவாங்க. அதுக்காக அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடுபடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் அதுல ஒருத்தர் இல்லைன்னு ஆகும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை முதல்ல செதஞ்சிரும். தனியா எப்படி பொறுப்பு சுமக்க போறோங்கிற பயம் வந்துரும். ஆனா அதுல இருந்து மீண்டு வந்துடணும்டா. வர முடியாம வாழ்க்கை சிக்கல் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க பாவம் வாசு. உனக்கு அப்பாவோட ஞாபகம் வருமாமா? வாசு, நல்லது கெட்டதுல மட்டும் இல்லடா, தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் ஞாபகம் இல்லாம இருக்காதுடா. நெத்தியில நான் இன்னும் வச்சிருக்கிற குங்குமமும் இன்னும் கழட்டாம வச்சிருக்கிற தாலியும் எதுக்குன்னு நினைக்கிற? உங்க அப்பா இன்னும் எனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு எனக்கு நானே சொல்லிக்கிறதுக்கு தான்டா வாசு.
டேய் வாசு, உனக்கு என்னடா ஆச்சு? ஆ? எப்போ நீ இப்படி இருக்க மாட்டியே? என்னென்னமோ எல்லாம் கேக்குற. எதுக்குடா இப்படி கண் கலங்குற? இங்க பாரு, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுடா. ஆமா, உனக்கு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணலையா?